இந்த மண் ஏன் சிவந்திருக்கிறது என்ற காரணம் எனக்கு தெரியும். இந்த மண்ணிலே கால் பதிக்கும் பொழுது இந்த காற்று தன்னுடைய தன்மையை விட்டு கனத்து தோள்களை அழுத்துகின்ற பொழுது அதற்கான காரணம் எனக்கு தெரியும். காலார நடக்கலாம் என்றால் காதை உரசுகின்ற காத்து ஓங்காரமிடுகிறது, ஓலமிடுகிறது, விசும்புகிறது. இந்த மண் பல கனவுகளுக்காக, பல உரிமைகளுக்காக காத்து நிற்கிறது. ஈழப் பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டிலே பல கருத்துக்கள் உண்டு, பல கோட்பாடுகள் உண்டு, பல விவாதங்கள் உண்டு. எனக்கு ஒரே கோட்பாடு, கலைஞர்களை ஒன்று சேர்ப்பது, கலைஞர்களை மேம்படுத்துவது. உண்மையில் நீங்கள் வரலாற்றுகளை திரும்பி பார்த்தீர்களே என்றால் வாள்களுக்கு இணையாக கலைகளும் கலாச்சாரங்களும் கலைகளும் ஒரு ஆயுதமாக இருந்திருக்கின்றன. அந்த வீதியின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு என் இன கலைஞர்கள் நடந்து போகின்ற பொழுது என் நெஞ்சு வெம்மி பொழிக்கிறது. அந்த குதிரையை பார்க்கின்ற பொழுது எனக்கு அழுகை வருகிறது. அந்த சிறு குழந்தைகள் நடந்து போகின்ற பொழுது அவர்கள் அந்த காவடியை வைத்துக் கொண்டு போகின்ற பொழுது எனக்கு அழுகை வருகிறது. இதையெல்லாம் பறிக்கும் ஒரு மனித இனத்தில் இருந்து, ஒரு சமூகத்தில் இருந்து நன்று நாம் எல்லோரும் இன்று இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். என்னுடைய கடமை, என்னுடைய கனவு, என்னுடைய கோட்பாடு கலைகளை மீண்டும் கொணரும். நான் ஒன்று சொல்லுவேன். இந்த திரைப்படங்களை பற்றி, தமிழ் திரைப்படங்களை பற்றி பேசும் பொழுது ஒரு பெரும் விவாதம் வரும். ஏன் தமிழ்நாட்டிலே மட்டும் திரைப்படங்கள் உருவாக வேண்டும், ஏன் தமிழர்களுக்கும் ஈழத்திலே உருவாவதில்லை, அல்லது சிங்கப்பூரிலே உருவாவதில்லை, அல்லது மலேசியாவிலே உருவாவதில்லை என்று நான் அடித்து சொல்லுவேன். உண்மையாகவே தமிழ் பெருஞ்சமூகத்தில் மிகச்சிறந்த திரைப்பட படைப்பாளி வர வேண்டும் என்றால் முதல் படைப்பாளி ஈழத்திலிருந்து தான் வர வேண்டும். ஒரு படைப்பாளிக்கு மிக 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 அவசியம் வலி. இந்த ஈழ பிரச்சனையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழில் இருக்கிறது. தொழில் நசிந்து போனது, நிலங்கள் பிடுங்கப்பட்டன, பொருட்கள் திருடப்பட்டன. ஆனால் இந்த கலைஞர்கள் தன் உடம்பும் நரம்பும் இரத்தமும் நாளமும் ஆடத் துடிக்கின்றதை கூட கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த சூழ்நிலை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இனி உங்கள் நாடி நரம்பு ஆடிக்கொண்டே இருக்கும். இந்த தருணத்தில் என்னுடைய ஒரு சிறு வேண்டுகோள், உண்மையில் நான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. இது ஒன்று போதும் நமக்குள் ஒரு கலாச்சார புரட்சியை கொண்டு வருவதற்காக. உங்களிடம் மிக அருமையான திறமை இருக்கிறது. குழந்தைகளே, கலைஞர்களே, உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு சிறு ஒத்துழைப்பு. நான் ஒரு சிறு திட்டம் வைத்திருக்கிறேன். ஒரு சிறு ஒத்துழைப்பு. இந்த கலைஞர்கள் உலக அரங்கிற்குள் நாடகம் ஆடுவார்கள். அதுதான் இன்றைய ஒரு தீர்மானம். அதுதான்